வணக்கம், வந்தனம், நமஸ்தே. இது உங்க கிளாஸ் ரூம் ஸ்டடீஸ். நம்ம இன்னைக்கு ஃபேக்ட்ஸ் 365ல நவம்பர் 24 பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்ககிட்ட ஃபிளைட்ஸை யார் கண்டுபிடிச்சதுன்னு கேட்டிங்கன்னா பல பேருக்கும் அதற்கான விடை தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. ஆமா, ரைட் பிரதர்ஸ். ஆனா இன்ன வரைக்கும் பலருக்கும் தெரியாத விஷயத்தை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ரைட் பிரதர்ஸ் சேர்ந்து ஒரு கம்பெனியை தொடங்கியிருந்தாங்க. அந்த கம்பெனியோட வரலாறு பத்தி தான் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். அதாவது நவம்பர் 24, 1909 நடந்த விஷயத்த இது பார்க்க போறோம். அன்னைக்கு தான் ரைட் பிரதர்ஸ் சேர்ந்து ஒரு $1 மில்லியன் கார்பரேஷனான ஒரு கம்பெனியை உருவாக்குனாங்க. அந்த கம்பெனியோட பேரு தான் ரைட் கம்பெனி. ரைட் பிரதர்ஸ் ஃப்ளைட்ஸை இன்வென்ட் பண்ணதுக்கு அப்புறம் அவங்களுக்கு அடுத்ததா ஒரு ஸ்டெப் தேவைப்பட்டுச்சு. அந்த ஒரு ஸ்டெப்பாக தான் இந்த ரைட் கம்பெனிங்கிறது அமைஞ்சிச்சுன்னே சொல்லலாம். அவங்க கண்டுபிடிச்ச ஃப்ளைட்ஸை மேனுஃபேக்சர் பண்ணி விற்கிறதா இருக்கட்டும், இல்லை சில எக்ஸிபிஷன் அரேஞ்ச் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை பைலட்ஸ்க்கு ட்ரைனிங் கொடுக்கறதா இருக்கட்டும், இந்த மாதிரியான பல விஷயங்களை அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. அதன் பிறகு உருவானது தான் இந்த ரைட் கம்பெனிங்கிற ஒரு விஷயமா இருந்துட்டு இருக்கு. இந்த ரைட் கம்பெனி உருவாகிறதுக்கு முன்பே இது என்னுடைய பேட்டன் பண்ணப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு கிளென் கார்டஸ் மற்றும் இன்னும் சில பேர் இதற்கான கேசஸை ஃபைல் பண்ணியிருந்தாங்க. ஆனால் ரைட் பிரதர்ஸோட தனித்தன்மையால் இந்த பேட்டன் ரைட் பிரதர்ஸ்க்கே கொடுக்கப்பட்டுச்சுன்னு சொல்கிறாங்க. இப்படி பல தடைகளை கடந்து தான் இந்த ரைட் கம்பெனிங்கிற ஒரு விஷயம் உருவாக்கப்பட்டுச்சுன்னே சொல்லலாம். ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இந்த ரைட் கம்பெனிங்கிற ஒரு விஷயமே யாருக்குமே தெரியாமல் இருந்துட்டு இருக்கு. அது ஏன்னு நீங்க யோசிக்கலாம். அதுக்கான காரணம் என்னன்னா, ரைட் பிரதர்ஸோட இறப்புக்கு அப்புறம் இந்த கம்பெனிக்கான ஒரு சரியான தலைமை இல்லாம இருந்துச்சு. அதுவும் இல்லாம அதன் காரணமா இந்த ரைட் கம்பெனியோட ஷேர்ஸ் பல சின்ன சின்ன கம்பெனிஸ்க்கு விற்கப்பட்டுச்சு. அதனால இப்ப இருக்கிற காலகட்டத்தில் இந்த ரைட் கம்பெனிங்கிற ஒரு ஒரு விஷயம் இருந்ததாவே மக்களுக்கு தெரியாம ஆயிட்டு. இன்னைக்கு அவ்வளவுதான். நாளைக்கு உங்களை வேறு ஒரு வீடியோ வச்சு சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ அண்ட் ஸ்டே டியூன்ட்.